இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 4:5, 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 9:10 எனில் ஏ மற்றும் பியின் வயதுகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு 4:5, 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 9:10 எனில் அவர்களின் தற்போதைய வயதின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இங்கேயும் டிஃபரன்ஸ் 5, இங்கேயும் டிஃபரன்ஸ் 5. ஸோ இந்த டிஃபரன்ஸ் 5, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 7 + 8 15. ஸோ இந்த 5க்கு தான் 15, அப்படியே 1க்கு 15 5ஆல கேன்சல் பண்ணா 3 டைம், 1க்கு 3. ஸோ 1க்கு 3. இந்த 3 இந்த ரெண்டு ரேஷியோல ஏதோ ஒரு ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பியின் வயதின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 + 5, ரெண்டையும் ஆட் பண்ணால் 9. ஸோ 1க்கு 3னா 9 × 3 = 27. ஸோ இது வந்து 7 ஆண்டுகளுக்கு முன்பு, இது 7 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ நம்ம பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 7 + 7 14, 27 + 14 41. ஸோ அவர்களின் தற்போதைய வயதின் கூடுதல் பார்த்தோம்னா 41. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வேல்யூவை இந்த ரேஷியோவில் சப்ஸ்டிட் பண்ணுமா, 10 + 9 19, 1க்கு 3னா 19 × 3 = 57. ஸோ இது பாருங்க 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான். கொஸ்டின்ல பிரசன்ட் ஏஜ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 8 + 8 16 மைனஸ் பண்ணணும், 16 மைனஸ் பண்ணுமா 41. ஸோ முன்னாடினா ப்ரீவியஸாக இருந்தால் கூட்டிக்கணும், பிறகுனா கழிச்சிக்கணும். ஓகேங்களா, ரெண்டில் எதில் சப்ஜெக்ட் பண்ணால் நம்ம ஒரே ஆன்சர் தான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.